தேர்தல் வந்துவிட்டாலே பிரச்சார பீரங்கி என்ற வார்த்தை முன்னிறுத்தப்படும். ஆனால் இந்த முறை உண்மையான பிரச்சார பீரங்கியாக இருக்கப் போவது சமூக வலைதளங்களே. அதனை மையப்படுத்தியே அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் இருப்பதாக சொல்கின்றனர் இணையதள வல்லுநர்கள். உலக மக்கள் தொகையில் சீனாவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறது ஃபேஸ்புக். 7வது இடத்தில் ட்விட்டர் உள்ளது. அந்த அளவுக்கு உலகளாவிய மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை சமூக வலைதளங்கள் ஏற்படுத்தியுள்ளன. கடந்த மக்களவைத் தேர்தலில் சமூக வலைதளங்களில் மோடி முன்னிறுத்தப்பட்ட விதமும் அவரது வெற்றிக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது. இதனால் தமிழக சட்டமன்ற தேர்தலில் சமூக வலைதளங்களை பிரச்சார பீரங்கியாக பயன்படுத்த தயாராகி வருகின்றனர் அரசியல் கட்சிகள். பொதுக்கூட்டங்களில் 100 பேர் கேட்பார்கள் என்றால் வலைதளங்களில் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் சில நொடிகளில் அடைந்து விடலாம். அதனால் வருங்காலத்தில் இனிமேல் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் குறைந்து வலைதளங்கள் பிரச்சாரம் தான் அதிகமாகும். அதுவும் குறிப்பாக இந்த 2016 தேர்தலில் தெரு பிரச்சாரத்தை விட மேடை பிரச்சாரத்தை விட வலை பிரச்சாரம் மிக அதிக பங்கு வகிக்கும். திமுக தலைவர் கருணாநிதி தொடங்கி ஸ்டாலின், ராமதாஸ், விஜயகாந்த், வைகோ, EVKS இளங்கோவன், திருமாவளவன், அன்புமணி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் தங்கள் கருத்துக்களையும் அரசியல் அறிக்கைகளையும் புகைப்படங்களையும் பதிவிட்டு வருகின்றனர். அவர்களை பல்லாயிரக்கணக்கானோர் பின்தொடர்ந்து வருகின்றனர். இதற்காக அரசியல் கட்சி தலைவர்கள் தனி குழுக்களையும் வைத்துள்ளனர். என்றாலும் அவை இளைஞர்களை சென்றடைவது போன்று தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்திட வேண்டும் என்கிறார் அரசியல் விமர்சகர் பத்ரி சேஷாத்ரி. பெரிய கொள்கை ஒன்று போடுவேன், அது யாரும் படிக்க மாட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே புல்லட் பாயிண்ட்ல நீங்கள் அழகாக போட்டிங்கன்னா, அதான் நான் பவர் பாயிண்ட் சொன்னேன், ஸ்லைடுன்னு சொன்னேன். அந்த ஸ்லைடை இன்னும் கொஞ்சம், அதாவது ஒரு படிக்க வேண்டிய நபருடைய மனசில் போய் தைக்கக்கூடிய மாதிரி முக்கியமான புள்ளி விவரத்தை அந்த இடத்துல பளிச்சுன்னு கொண்டு வருது. அந்த அலங்கார மேடை பேச்சுகளும் அது அதாவது விஷயமே இல்லாமல் வார்த்தைகளை சுற்றி சுற்றி பின்னக்கூடியதும் தாண்டி நேராக சுருக்குன்னு போய் ஒரு இடத்துல போய் பதியக்கூடிய மாதிரியான பதிவுகளும் அதை ஒழுங்கான விதத்தில் விளக்குவதுங்கிறது தான் இப்போ முக்கியத்துவம் பெறும். சூப்பர் விளம்பரம், கட் அவுட் கலாச்சாரத்தை குறைத்துக் கொண்டு புதிய வாக்காளர்களை குறிவைத்து ட்விட்டர் பிரச்சாரத்திற்கு தலைவர்கள் மாறி வருகின்றனர். எந்த கட்சி சரியான யுக்திகளை பயன்படுத்தி சமூக வலைதளங்கள் மூலம் மக்களுக்கு பிடித்த வகையில் பிரச்சாரம் செய்கிறதோ அந்த கட்சியின் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயம் அதிகரிக்க வாய்ப்புண்டு என்று இணையதள நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.